சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை விடுதல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நாடளாவிய ரீதியிலே இன்று மிகவும் பேசப்படுகிற விடயம் இந்த டெங்கு பரவல் தொடர்பான விடயம். எனவே அது சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம் சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பதிவாளர், சிரேஷ்ட பதிவாளர், அதே போல சமூக மருத்துவர் அகமட் ஷியாம். வணக்கம் வைத்தியன். வணக்கம். நாங்கள் குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய ஒரு தொடர்பை கொண்டோம். இந்த விடயத்தை கதைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட அதற்கு உங்களுடைய பதில், அதே போல இங்கு கலந்து கொண்டது உண்மையில் சந்தோஷம். அதுவும் சரியான ஒரு நேர்காணல் காணக்கூடிய ஒருவரை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்ற ஒரு விடயமும் எங்களுக்கு சந்தோஷம். டாக்டர், இந்த டெங்கு தொடர்பான விடயத்தை நாங்கள் ஆராயத்துக்கு முன்னர் இந்த உங்களுடைய சுகாதாரத்துறையின் மேம்பாட்டு பணியகம் இது எந்த அளவுக்கு நாடளாவிய ரீதியில் பணியாற்றி கொண்டிருக்கிறது, மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு விடயத்தை கொண்டு செல்லலாமா? சுகாதார மேம்பாட்டு பணியம் என்பது சுகாதார அமைச்சிலே காணப்படுகின்ற நோய் பிரிவு, நோய் தொற்றா அல்லது தொற்றுகின்ற நோய் சம்பந்தமான விடயங்களை மக்களுடைய ஹெல்த் லிட்ரஸி, ஹெல்த் கம்யூனிகேஷன்ஸ், சுகாதாரம் தொடர்பான அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரிவு. அது ஆரம்பத்திலே ஹெல்த் எஜுகேஷன் பியூரோ என்று சொல்லப்பட்டது. அது தற்பொழுது ஹெல்த் ப்ரொமோஷன் பியூரோ, சுகாதார மேம்பாட்டு பணியகம் என பெயர் மாற்றப்பட்டு இன்று நாளடைவிலே ரீதியிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுக்குள்ள RDHS மூலமாக தன்னுடைய வேலைகளை செய்து வருகின்றது. இதனுடைய முக்கியமான பகுதி சுகாதார செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதும் மக்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவது. உதாரணமாக நாங்கள் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம், பிஹேவியர் சேஞ்சுன்னு சொல்லுவோம். நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த டெங்கு எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக மக்கள் மத்தியிலே சில பழக்க வழக்கங்களிலே சில மாற்றங்கள் வர வேண்டும், சில நோய்களிலிருந்து தவிர்ந்திருப்பது. அதே மாதிரி தொற்றா நோய்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ டயபெட்டிக்னு சொல்லுகிறோம், நீரிழிவு நோய், பிரஷர், கொலஸ்ட்ரால்னு சொல்லுகிறோம். அங்கே அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்று பிழையான பழக்க வழக்கங்கள் காரணமாக தொற்றுகின்ற நோய்களாக இருக்கலாம், டெங்கு போன்ற தொற்றா நோய்களாக இருக்கலாம். அவைகள் இன்றைய மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றன. எனவே நோய்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பது, வருமுன் காப்பதற்கு எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இந்த ஹியூமன் பிஹேவியர்ஸ், ஹெல்த் பிஹேவியர்ஸ் சேஞ்ச் என்பதை மையமாக வைத்துதான் இந்த சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று சுகாதார அமைச்சு கூடாக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த விடயத்தில் நீங்கள் மேம்பாட்டு பணியகத்தை செய்கிற போது இந்த தொற்றா நோய்கள் தொடர்பாக அது சில வேளையிலே ஒருவருடைய அந்த உடல் பருமனை பொறுத்து வருகின்றது, அல்லது சமூக அல்லது பரம்பரை ரீதியாக வருகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சாதாரணமாக 30 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் உணவு உட்கொள்கிற போது சொல்லுகிறார்கள், அவருடைய உணவு சமீபாடு அடைவதற்கு 2 முறை உணவு எடுத்துக்கொண்டால் சரி என்று. சில வேளைகள் அதிகமாக சோறு எடுத்துக்கொள்வார்கள், அரிசியை அவர்கள் உண்ணுவார்கள், அதற்கு பதிலாக மரக்கறிகளை உண்ண வேண்டும்ங்கிற இந்த மாதிரி. இது நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இது பொருத்தமானது அல்ல என்றாலும் கூட நான் சின்ன ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சமிபாடு என்கிற விடயத்தை பார்க்கிற போது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? நீங்கள் இன்றைய இந்த தலைப்புக்கு தொடர்பு இல்லாத விடயம் என்று கூறினாலும் அது ஒரு இன்டிரெக்டாக மிகவும் தொடர்பான ஒரு விடயம். இன்று பல நோய்கள் ஏற்படுவதற்கு எங்களுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அது தொற்றா நோயாக இருக்கலாம், தொற்றுகின்ற நோயாக இருக்கலாம். எனவே எங்களுடைய உடல் நோயற்றதாக அல்லது சுகதேகியாக நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், நோயொன்று வந்ததன் பின்னர் நாங்கள் மருந்து எடுத்து அதனை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கூறியது போன்று எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களை செய்வதற்கு முன்னர் சிறு வயதிலிருந்தே எங்கள் வாழ்விலே பல சுகாதார தொடர்பான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்தால் எங்களுடைய நோய்கள் வருவதில் நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். அதிலே நீங்கள் கூறியது போன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தான் எங்களுடைய உணவு பயன்பாடு. இன்று நீங்கள் பார்க்கின்றீர்கள், எங்களுடைய கலாச்சார ரீதியான உணவு அதிலே பல மாற்றங்கள் வந்துவிட்டன. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் பார்த்திருந்தால் அன்று இல்லாத புதிய உணவுகள் இங்கே வந்துள்ளன. அந்த உணவுகளால் ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகளும் இன்று அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால், பிரஷர், ஹார்ட் வருத்தம் என்று கூறுவார்கள். இதெல்லாம் அதிகரித்து வருவதற்கு முக்கியமான காரணம் உணவு பழக்க வழக்கங்கள். எனவே உணவு பழக்க வழக்கத்திலே குறிப்பாக நாங்கள் கூறுகின்ற ஒரு விடயம்தான், இலங்கை பொறுத்தவரை நாங்கள் 3 நேரம் சாப்பிட
சாப்பிடுகின்ற பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் நாங்கள். அது காலகாலமாக எங்களுடைய பரம்பரை ரீதியாக நாங்கள் செய்துகின்ற வரும். சிறுவர்களுக்கும் பிறந்து ஒரு வருடத்திலிருந்து 6 மாதங்களிலிருந்து உணவு 6 மாதம் வரைக்கும் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் உணவு பழக்கங்களை அவர்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும். அதிலிருந்தே நாங்கள் 3 நேரம் சாப்பிடுகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த 3 நேரம் சாப்பிடுவதில் என்னென்ன விடயங்களை எந்த நேரத்தில் எவ்வாறு சாப்பிடுவது என்கின்ற விடயங்களை ஒழுங்காக செய்து வந்தாலே எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களிலே அதிகமானவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அதில் குறிப்பாக நாங்கள் 3 நேரம் சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் இன்று மக்கள் மத்தியிலே மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் மரக்கறி சாப்பிடுவது மிகவும் குறைவு. சுகாதார அமைச்சருடைய உலகளாவிய ரீதியிலும் இலங்கை ரீதியிலும் நாங்கள் அவர்களுக்கு சொல்கின்ற விடயம் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மரக்கறிகள், 2 பழங்கள், ஒரு கீரை வகைகள். இந்த 5 விடயங்கள் கட்டாயமாக குறிப்பாக சிறுவர்களுக்கு நாங்கள் இதனை பழக்க வேண்டும். ஏன்னால் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று கூறுவார்கள். இன்று 5இல் வளையது மிகவும் கடினமாக இருக்கின்றது. எங்களுக்கு வருகின்ற தாய்மார்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பையன் இந்த பிள்ளை சாப்பிடுகிறான் இல்லை, இல்லாட்டி மரக்கறியை கொடுத்தால் சாப்பிட வைப்பதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்திலே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்றை இருந்தால் விருப்பமாக சாப்பிடுகின்றார்கள். எனவே மக்கள் மத்தியிலே எதற்கு சாப்பிட வேண்டும்? உடலிலே நாங்கள் சக்தியை ஏற்படுத்துவதற்கு, எங்கள் உடலை வளர்வதற்கு, எங்கள் உடலில் நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ற அந்த பிஹேவியர்ஸ் மாறி ருசிக்கும் நாக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு கொண்டு வருகின்ற பழக்கம் வருகின்றது. எனவே நான் கூறியது போன்று பல வகைகள். அதே போன்று நீர் அருந்துவது இன்று மிகவும் குறைந்து வருகின்றது. பாடசாலை மாணவர் மத்தியிலே இது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. குறைந்த சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வகையான நீர் ஒவ்வொரு நாளும் அருந்த வேண்டும். ஒரு வளர்ந்தவராக இருந்தால் 2 தொடக்கம் 3 லிட்டர் தண்ணீர் அவர்கள் அருந்த வேண்டும். இவ்வாறு நீர் அருந்துவது, பழம் சாப்பிடுவது, மரக்கறி வகைகள் சாப்பிடுவது, கொழுப்பு சாப்பாடுகளை குறைத்து கொள்வது, அதே போன்று இனிப்பு சாப்பாடுகளை குறைத்து கொள்வது. இன்று சீனி பாவிக்கின்ற அளவு கூடிவிட்டது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்றும் சீனி போட்டு சாப்பிடுகின்ற உணவுகளுடைய தன்மைகளும் அதிகரித்து வருகின்றன. அதனால் தான் அவர்கள் 35 வயது 40 வயது போது அதிகமான தொற்றா நோய்கள் ஏற்படுகின்றன. உப்பு பாவனை அதிகரித்துள்ளது. நாங்கள் கூறுகின்றோம் உப்புடைய அளவு இருக்கின்றது. குறிப்பிட்ட அளவு 5 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு வளர்ந்த ஒருவருக்கு போதும். எனவே அதனை அவர்கள் இவ்வாறு அந்த உப்பை குறைத்து கொண்டு, சீனி அளவை குறைத்து கொண்டு, மரக்கறி மற்றும் பழங்கள், நீர் அருந்துவதை அதிகமாக கொள்வாக இருந்தால் இந்த தொற்றா நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அவர்களுக்கு உடல் ஒழுங்கான முறை வளர்ச்சி அடையும். இன்று ஒபேசிட்டி என்கின்ற உடல் நிறை பருமன் அதிகம் என்பது மிகவும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு அளவான ஒரு உடல் வளர்ச்சியிலையும் அதே போன்று நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு உடம்புக்கு வரும். உடற்பயிற்சியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அது உடலை ஒரு வாக வைத்திருக்கும்? எவ்வாறு உணவு அருந்துவது முக்கியமோ அதே போன்று இரண்டாவதாக நாங்கள் கூறுகின்ற விடயம் உடற்பயிற்சி. இன்று வேலை தளங்களிலே இருந்து வேலை செய்கின்ற நேரங்கள் அதிகரித்து விட்டது. உடற்பயிற்சி நன்றாகவே குறைந்து விட்டது. அதனாலும் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று தொற்றா நோய்களுடைய தன்மை அதிகரிக்கின்றது. எனவே ஒரு மனிதன் வளர்ந்த ஒருவர் குறைந்தது ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி என்று சொல்லும்போது அவர்கள் வேகமாக நடப்பது, அது போன்ற சைக்கிள் ஓடுவது, அதற்கு அதிகமாக செய்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒருவர் அந்த வேகமாக நடப்பது போன்ற உடற்பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். இது வளர்ந்த ஒருவருக்கு. சிறுவர்களாக இருந்தால் குறைந்தது ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலங்கள் அவர்கள் விளையாட வேண்டும். இன்று சிறுவர்களுக்கு விளையாட்டுடைய தன்மை மிகவும் குறைந்து விட்டது. நாங்கள் ஆசிரியர்களுக்கு சில விடயங்களை அறிவுரைகள் கூறுகின்ற பொழுதும் நாங்கள் இதை கூறுகின்றோம். சில பெற்றோர்களுடைய நாங்கள் கதைக்கின்ற பொழுதும் இன்று அந்த படிப்பு, டியூஷன் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அதிகரித்து வருவதனால் விளையாட்டுடைய முக்கியத்துவம் குறைந்து வருகின்றது. அதனால் அவர்களுக்கு எதிர்காலத்திலே இந்த தொற்றா நோய்கள் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. சாப்பாட்டை பொறுத்தவரை, உணவு எடுத்துக்கொள்கிற வகையை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற உணவு பழக்க வழக்கங்கள், ஆனால் இந்த தங்களுடைய பருமனை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் உணவை தவிர்க்கிற செயற்பாடுகள் இப்போது அதிகரித்து காணலாம். இன்று தவிர்ப்பார்கள், நாளை அந்த பழக்கத்துக்கு மீண்டும் அவர்கள் வந்து விடுவார்கள். எனவே மாறி அதில் இந்த உணவு தவிர்ப்பு என்கிற விடயம் எந்த அளவுக்கு ஒருவரை இந்த தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாக்க அல்லது உடம்பை சரியாக வைத்துக்கொள்ள உதவும்? உணவு
தவிர்ப்பு என்பது ஒரு எது செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் உங்கள் உடல் பருமனுள்ள ஒருவராக இருந்தால் உங்களுடைய உடலை குறைத்து கொள்வதற்கு ஒரு வைத்திய ஆலோசனைப்படி நீங்கள் உணவு தவிர்ப்பை செய்வதாக இருந்தால் அது ஒரு உரிய முறையாக இருக்கும். இன்று என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு குறைந்து விடும் என்கின்ற அந்த மனப்பாங்கிலே நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறார். குறிப்பாக இந்த இளைஞர் யுவதிகள், ஒரு 15 to 25 வயதில் உள்ள அவர்கள் அந்த பாடி ஃபிகரை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி சாப்பாடை தவிர்க்கின்றார்கள். குறிப்பாக நான் பார்க்கின்றேன், அதிகமானவர்கள் காலை நேர சாப்பாடை தவிர்க்கின்றார்கள். இந்த காலை நேர சாப்பாடு என்பது ஒரு வாகனத்துக்கு பெட்ரோல் அடிப்பதை போன்றது. அந்த காலை நேர சாப்பாடின் மூலமாகத்தான் மனிதனுடைய இயக்கங்கள், உடல் இயங்க ஆரம்பிக்கின்றன. இவர்கள் காலை நேர சாப்பாடை தவிர்க்கின்றார்கள். அதே போன்று அளவுக்கு மீறி சாப்பிடாமல் இருக்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு பல நோய்கள் வரும் என்பது தெரியாமல் இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு அந்த உடல் வேலை செய்வதற்கு குறிப்பிட்ட அளவு சக்தி தேவை. நாங்கள் அதனை கலோரி சக்தி என்று சொல்லுவோம். ஒரு ஆண் பெண் என்கின்ற பொழுது வளர்ந்து வருவதற்கு 2500 to 3000 தேவையான கலோரி தேவை. அந்த கலோரி கட்டாயம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த உடலுக்கு வழங்கினால் உடல் ஒழுங்காக வேலை செய்யும். அவ்வாறு வழங்காவிட்டால் உடல் வேலை செய்வது தவிர்க்கப்படும். எனவே இவர்கள் சாப்பிடாமல் இருப்பதனால் உடலுக்கு தேவையான சக்தி வழங்கப்படுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குறிப்பாக நாங்கள் அதிகமாக காண்கின்றோம், இந்த இளைஞர் யுவதிகளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் காணப்படுகின்றது. நாங்கள் அவர்களிடம் கதைக்கின்ற பொழுது அவர்களுடைய மிக முக்கியமான 2 மோசமான பழக்கம் இருக்கின்றது. முதலாவது உணவு தவிர்ப்பு, நேரத்துக்கு சாப்பிடுவதில்லை. அடுத்தது தூக்கம் குறைவு. அடுத்தது சாப்பிடுகின்ற உணவுகள் சுகாதாரமான உணவுகள் அல்ல. எண்ணெய் கூடிய, உப்பு கூடிய, ஸ்பைசி ஃபுட்ஸ், இதுகள் அதிகமாக சாப்பிடுகின்றார்கள். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், துரித உணவுகளை சாப்பிடுகின்றார்கள். இதனால் அவர்களுக்கு உடலிலே பல பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்று அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்து உடல் சோர்வு ஏற்படுகின்றது. நாங்கள் பாடசாலை மத்தியிலே இந்த இரத்தச்சோகை நோய், ஹீமோகுளோபின் லோ, அனீமியாவும் ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அதற்கு பார்க்கின்ற பொழுது அவர்கள் மரக்கறி சாப்பிடுவது குறைவாக இருக்கின்றது, பச்சை மரக்கறிகள் சாப்பிடுவது குறைவாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான பிரச்சனைகளாலும் இந்த உணவு தவிர்ப்பு என்பதை பிழையாக விளங்கிக் கொண்டதன் காரணமாக அதனாலும் நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த விடத்தில் இன்னும் 2 கேள்விகள் நாங்கள் அடுத்த விடத்தை போடுறோம். இந்த உணவு உட்கொள்கின்ற நேரங்கள், அதிலும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. இதுவும் மாறுபடுகிறது. இந்த விடயத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை? நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று நாங்கள் கலாச்சார ரீதியாக 3 நேரம் சாப்பிடுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த 3 நேரம் சாப்பிடுவதை உடல் அதுக்கு பழகி கொண்டு வருகின்றது. எனவே அந்த 3 நேரம் சாப்பிடுவதை நாங்கள் சாதாரண பழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக காலை நேர உணவுகளை 9 மணிக்கு முதல் சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதுதான் காலை நேர சாப்பாடாக இருக்கின்றது. அதே போன்று பகல் நேர சாப்பாடு என்பது 1 மணியிலிருந்து 3 மணி வரை உள்ள நேரம் சாப்பிட்டு கொள்ளலாம். இரவு நேர சாப்பாடு 8 மணி 9 மணி அளவில் சாப்பிட்டு கொள்வது நல்லது. இங்கே பிழையான பழக்க வழக்கங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் காலை நேர சாப்பாடை தவிர்க்கின்றார்கள். பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லது வேலைக்கு நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக காலை நேரத்திலே சாப்பிடாமல் செல்கின்றார்கள். இது நல்ல முறையல்ல. அதே போன்று வேலை பளு காரணமாக பகல் நேர சாப்பாடை பின் போடுகின்றார்கள். அதுவும் ஒரு நல்ல விடயம் அல்ல. 3வது, இரவு நேர சாப்பாடு மிகவும் பிந்தி சாப்பிடுகின்றார்கள். 10-10:30 மணியோடு. குறிப்பாக தூங்குவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முதல் ஒருவர் சாப்பிட வேண்டும். ஒழுங்கான தூக்கம் என்பது 10-10:30 11 மணிக்கு முதல் தூங்குவது. எனவே குறைந்த இரவு நேர சாப்பாடு 8 மணி 9 மணி அளவில் சாப்பிட வேண்டும். எனவே இவ்வாறான நேரங்களிலே ஒழுங்கான முறையில் சாப்பிடுவதாக இருந்தால் எங்களுக்கு அந்த நோய்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும். சாதாரணமாக இந்த தின்பண்டங்கள் உங்களுக்கு தெரியும், அது அந்த 3 வேளை உணவுக்கு மேலதிகமாக இந்த சாதாரண முறுக்கோ வடை இது எந்த அளவுக்கு சமிபாட்டு தொகுதியோடு பிரச்சனைப்படுகிறது? இந்த மாதம் நான் ஆரம்பத்திலே கூறினேன், நியூட்ரிஷனல் மந்த்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரிஷனல் மந்திலே மிக முக்கியமான கருப்பொருள் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் என்பதுதான். இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் என்பதுதான் நீங்கள் கேட்ட இடைச்சாப்பாடுகள் சொல்லுவோம். இந்த 3 நேர சாப்பாடுகளுக்கு இடையில் உள்ள சாப்பாடுகள். நாங்கள் பொதுவாக பால் சாப்பாட்டுக்கு முன்னர், காலை சாப்பாட்டுக்கும் பால் சாப்பாட்டுக்கும் இடையிலே ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கின்ற பழக்கம் எங்களிடம் உள்ளது. அதே போன்று பின்னேரங்களிலே ஸ்நாக்ஸ் எடுக்கின்ற பண்பு உள்ளது. இந்த ஸ்நாக்ஸும் இடைச்சாப்பாடுகளும் ஹெல்த்தியான சாப்பாடுகளாக இருக்க வேண்டும். நான் அதிகமான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் என்கிற போது நாங்கள் கூறுகின்றோம் பழங்கள், பல வகைகள், அதாவது சீனி போடாத குளிர்பானங்கள், குடிக்கின்ற விடயங்கள், இவைகள் தான் அந்த ஸ்நாக்ஸாக இருக்கின்றது.
இன்று அந்த ஸ்நாக்ஸை நீங்கள் கூறியது போன்று சிறுவர்கள் மத்தியிலே இந்த முறுக்கு, மிக்சர் இது போன்று அதிகமான எண்ணெய் சாப்பாடுகள், அடுத்தது இந்த பர்கர், பன் போன்ற விடயங்கள் இதுகளே ஸ்நாக்ஸாக எடுக்கின்றார். உண்மையில் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் அல்ல, இதெல்லாம் மெயின் மீல்ஸ்லேயே சாப்பிட வேண்டிய விடயங்கள். எனவே இந்த பிரதானமான சாப்பாடை விடவும் இந்த இடைச்சாப்பாடுகளையும் பிரதானமான சாப்பாடுகளை போன்று சாப்பிடுவதனால் தான் இந்த உடல் பருமன் அதிகரிக்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. சாதாரணமாக பாடசாலைகளில் புது ஒரு முறை வந்திருக்கிறது, அது துரித உணவுகள் விற்பனை செய்யக்கூடாது என்று. இந்த முறை நிச்சயமாக முழு இலங்கைக்கும் வருமாக இருந்தால் இலங்கை ஒரு நிச்சயமாக ஒரு உணவு பழக்க வழக்கத்திலே சிறந்த ஒரு நாடகம் மாறும் அல்லவா? அந்த ஏதாவது சுகாதார அமைச்சில் அவ்வாறான ஒரு திட்டங்கள் இருக்கின்றதா? இங்கே துரித உணவுகளால் மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களை அல்லது உடல் சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது? இந்த முறை நான் நியூட்ரிஷன் மந்திலே ஹெல்த் மினிஸ்ட்ரி செய்த மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த கேன்டீன் பாலிசி. சுகாதாரமான முறையிலே எங்கள் சிற்றுண்டி சாலைகள், குறிப்பாக பாடசாலை சிற்றுண்டி சாலைகளை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கைட்லைன் ஒன்றை செய்துள்ளது. அது மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் மிகவும் அதிகமான எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்து செய்துள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். நான் நினைக்கின்றேன் இது மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக கல்வி மற்றும் சுகாதார அமைச்சும் அதில் தீவிரமாக இருக்கின்றார்கள். அதனை நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்பதில் பாடசாலைகளுக்கு அப்பால் பொதுமக்களுக்கும் அது சென்று சேரும். அதிலே நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அது கேன்டீன் என்பதிலே மற்றும் மாற்றங்கள் வருவதல்ல, கேன்டீனிலே காணப்படுகின்ற உணவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அது தொடர்பான விழிப்புணர்வுகள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அதற்குரிய ட்ரெயினிங் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு நீண்ட செயல் திட்டம் அதில் காணப்படுகின்றது. கேன்டீனிலே நாங்கள் உணவுகளை மாற்றுவதால் மாத்திரம் மக்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிவிட முடியாது என்பதை சுகாதார அமைச்சு மிகவும் நன்றாக அறிந்துள்ளது. எனவேதான் மக்கள் மத்தியிலும் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் செய்வதற்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணப்பட்டுள்ளது. நான் நினைக்கிறேன் கடந்த இந்த மாதங்களிலே இந்த வருடத்திலே அது படிப்படியாக இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். ஒழுங்கான முறையிலே மானிட்டரிங் செய்வதற்கான விடயங்கள் இருக்கின்றன. சர்க்குலரும் அதில் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால் செக்ரட்டரி சைன் பண்ணி அனுப்பப்பட்டுள்ளது. எனவே நான் நினைக்கின்றேன் இந்த மாற்றங்கள் ஒழுங்கான முறையிலே வருவாக இருந்தால் நீங்கள் கூறியது போன்று எதிர்காலத்திலே பல தொற்றா நோய்களிலிருந்து எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த விடயத்திலே இறுதியான கேள்வி ஒன்றை போவோம். இந்த உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சாதாரண மக்கள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணவு இருக்க வேண்டும். காலை உணவு இதைத்தான், பகல் உணவு இதைத்தான் இருக்க வேண்டும், இந்த அளவு இருக்க வேண்டும், இரவு உணவு இதைத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான கொள்கை அல்லது உங்களோட அறிவுரை என்னவாக? பொதுவாக நாங்கள் கூறுவோம் காலை நேர உணவுகள் அதிகமாக இந்த கடலை, பயறு, கவுப்பி, மரக்கறி இவ்வாறான விடயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போமாக இருந்தால், அதே போன்று இடியப்பம், சோறு இவ்வாறான விடயங்கள் இதனை வழங்குவதாக இருந்தால் இது பணக்காரர்கள் ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டு கொள்கின்ற உணவு. உதாரணமாக ஒரு பாடசாலையிலே 30 மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த இவ்வாறான உணவுகள் வழங்கப்படுகின்ற பொழுது எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான உணவை அவர்கள் அருந்துவார்கள். அதே மாதிரி பாரபட்சமின்றி, சமூக பொருளாதார பாரபட்சமின்றி எல்லோரும் ஒரே உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். இங்கே ஒரு மாணவன் ஒரு வித்தியாசமான உணவை கொண்டு வந்த பொழுது, உதாரணமாக நான் கூறுகின்றேனே, ஒரு பர்கரை கொண்டு வருகின்ற பொழுது அதனை பார்த்திருக்கின்ற இன்னொரு மாணவரும் அதில் ஆசை வருகின்றது. எனவே அவர்கள் வீடுகளுக்கு சென்று அதனை கேட்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இந்த காலை நேர சாப்பாடுகள் பொதுவாக சிறுவர்களுக்கு மாத்திரமே. நான் என்னென்ன வருகின்ற இந்த டயபெட்டிக் நோயாளர்களுக்கு கூறுகிற மிக முக்கியமான அட்வைஸ் என்னவென்றால், சில பாடசாலைகளிலே டைம் டேபிள் உள்ளது, இந்த உணவுகள் இந்தந்த நாளையிலே கொண்டு வர வேண்டும். அந்த உணவுகளையே நீங்களும் அருந்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்களும் இன்று கடலையாக இருந்தால் பெற்றோர்களும் அதே கடலையை சாப்பிட்டுக் கொள்ள முடியும். அது உண்மையாகவே ஹெல்த்தி ஃபுட் அவர்களுக்குரிய. எனவே இவ்வாறான உணவுகள் மிகவும் முக்கியமான பொருத்தமான உணவுகளாக இருக்கும். பகல் நேரத்திலே நாங்கள் சோறு, பொதுவாக நாங்கள் பழக்கம் சோறு சாப்பிடுகின்ற, எனவே சோறு சாப்பிட்டுக் கொள்ள முடியும். எனவே சோற்றிலே முக்கியமாக பார்க்க வேண்டியது எங்களிடம் இருக்கின்ற பிள்ளையான ஒரு விடயம்தான் அதிக அளவு சோறு சாப்பிடுவது. குறிப்பாக கலம்பு போன்ற பகுதிகளிலே வேலை செய்கின்றவர்கள் கூறுகின்ற விடயம், நாங்கள் கடைக்கு சென்று தான் சாப்பிட வேண்டி இருக்கின்றது, எங்கள் குடும்ப வெளியே இருக்கின்றது. கடைக்கு சென்றால் சோத்து பார்சலை எடுக்கின்ற பொழுது அதிலே அதிகமாக சோறு இருக்கின்றது. நான் இந்த கலம்பிலே இருக்கின்ற டயபெட்டிக் நோயாளர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு அட்வைஸ் தான், கடையிலே நீங்கள் சோறு வாங்குகின்ற போது அவரிடம் கூறுங்கள்,
சோத்து அளவை குறைத்து வாங்குங்கள். அவர்கள் சொன்னால் சோத்தை குறை தான் தருவார்கள். குறைத்து மரக்கறிகளை கூட்டிக் கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்திலே கூறியது குறைந்தது ஒரு சோற்று பாத்திரத்திலே கால்வாசி பகுதிக்கு சோறு இருந்தால் போதும். அரைவாசி பகுதிக்கு மரக்கறி, குறைந்தது 2 வகையான மரக்கறியும் ஒரு கீரை வகையும் இருக்க வேண்டும். அதனோடு ஏதாவது புரதம் உள்ள மீன், இறைச்சி, கோழி போன்ற விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதனோடு ஏதாவது ஒரு வகையான பழம், ஒரு நாளைக்கு 2 வகையான பழங்கள் சாப்பிடுவது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே போன்று அளவான தண்ணீர் குடித்துக் கொள்வது இதுவும் மிக முக்கியமானது. எனவே பகல் சாப்பாடு இவ்வாறான நல்ல முறையிலே இருக்க வேண்டும். அடுத்தது இரவு சாப்பாடு. இரவு சாப்பாடு நாங்கள் வளமையாக சாப்பிடுவது போது சோறு சாப்பிடுவது பிரச்சனை இல்லை, ஆனால் அளவு குறைவாக இருக்க வேண்டும். அது போன்று இடியாப்பம், பிட்டு, தோசை, நாங்கள் வளமையாக சாப்பிடுகின்ற அந்த இட்லி அதான விடயங்கள் அதுகள் சாப்பிட்டுக் கொள்வது பிரச்சனை அல்ல. இது போன்று இடைச்சாப்பாடுகள், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், பழங்கள் சாப்பிட முடியும். நிறைய பழங்கள் இருக்கின்றன, ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கின்றது. அது போன்று ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் போன்ற பழங்கள், இளநீர் போன்ற நீர்களை குடித்துக் கொள்ள முடியும். சீனி போடாத தேநீர் அதில் குடித்துக் கொள்ள முடியும். இவ்வாறான விடயங்கள் செய்து கொண்டால் எங்களுடைய அந்த வாழ்க்கை மிகவும் சுகமான வாழ்க்கையாக இருக்கும். நினைக்கிறேன் டெங்கு நோய் பாதி குறைந்திருக்கும். எஸ், நாங்கள் நிச்சயமாக இந்த டெங்கு தற்போது அதிதீவிரமாக பயப்படுகிறாங்க. 2025ஆம் ஆண்டை விட 2026ஆம் ஆண்டு பல மடங்கு அதிகரித்திருக்காது என்று சொல்லி இந்த டெங்கு நோய் பரவுதலுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அதாவது நுளம்பு தான். நுளம்பை பரவ விடுவது எங்களுடைய பொறுப்பு. அந்த பரவுதல் தான் காரணம் சொல்லப்படுகிறது. என்றாலும் சில பேருக்கு சொல்லுகிற விடயம் தான், சிலருக்கு மாத்திரம் இந்த நுளம்பு அதிகமாக கடிக்கிறது, அதை நுளம்பு தாக்குகிறது என்று சொல்லி இது எந்த அளவுக்கு, அதாவது இந்த இரத்த வகைகளிலே குறிப்பிட்ட வகை இருக்கிறதா நுளம்பு கூடுதலாக தாக்குவதற்கு? இல்லை, இது ஒரு பிள்ளையான ஒரு மனப்பாங்கு. நீங்கள் ஆரம்பத்திலே கூறினீர்கள் இந்த டெங்குடைய தீவிரத்தன்மை இலங்கையிலே தற்போது அதிகரித்து உள்ளது என்று. ஆம், நீங்கள் கூறியது போன்று கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடும்போது 2024, 2025 ஆண்டுகளை ஒப்பிடுகின்ற பொழுது 2020ஆம் ஆண்டிலே அதிகமான நோயாளர்கள் இடம் காணப்பட்டுள்ளார்கள். நேற்று இரவு 12 மணி வரை கிட்டத்தட்ட 49,050 பேர் நோயாளர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள். 2024ஆம் ஆண்டிலே மொத்தம் 12 மாதங்களிலே நாங்கள் 40,000 சொச்சம் பேரைத்தான் அடையாளம் கண்டோம். அதே போன்று 2025ஆம் ஆண்டிலும் 45,000க்கு உட்பட்ட நோயாளர்கள் தான் அடையாளம் நடத்தப்பட்டுள்ளார்கள். இன்று 6 மாதங்கள் தான் முடிந்துள்ளன. கிட்டத்தட்ட 50,000 நோயாளர்களை நாங்கள் இனங்காண்டுள்ளோம். அதே போன்று 29 பேர் நேற்றுடன் இறந்துள்ளார்கள், டெங்குவினால் இறந்துள்ளார்கள். இதுவும் ஏனைய ஆண்டுகளோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இதிலே 2 முக்கியமான விடயங்கள் காணப்படுகின்றன. அதாவது டெங்கு நுளம்பு அதிகமாக பரவுகின்றது. நீங்கள் கூறிய இந்த வினாவுக்கு வருவதாக இருந்தால், ஒரு சிலருக்கு மாத்திரம் டெங்கு நோய் அதிகமாக கடிக்கின்றது என்கின்ற கருத்து பிழையான கருத்து. டெங்கு நுளம்போ அல்லது நுளம்போ யாருக்கும் சென்று டேஸ்ட் பண்ணி பாகுபாடு இல்லாமல் அது அதன் வேலையை செய்து கொண்டு போகும். எனவே இந்த இரத்த வகைகளிலே ஒருவருடைய உடல் ரீதியான அடிப்படையிலே நுளம்பு கடிப்பதல்ல. சாதாரணமாக பார்த்த விடயம், இப்போ கொழும்பில் இருக்கிறவர்கள் இந்த நுளம்போடு ஓரளவு பழகிய விதம், வெளியிலிருந்து வருகின்ற ஒருத்தருக்கு இந்த நுளம்பு தாக்குகின்ற அளவு கூடுதலாக இருக்கும். அவ்வாறு அல்ல. பொதுவாக இந்த ஆண்டிலே கொழும்பு தான் அதிக கூடிய எண்ணிக்கையில் நோயாளர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த வருடம் 10,000 பேர் மாத்திரம் கொழும்பிலே காணப்பட்டுள்ளனர். அடுத்ததாக கம்பஹா மாவட்டம், மாத்தளை மாவட்டம், களுத்துறை, இவ்வாறு ரத்னபுரை போன்ற பகுதிகளிலே தான் அதிகமாக டெங்கு காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த வெளியில் இருந்து வந்து சென்றவர்கள் என்ற அந்த தன்மை அல்ல. பொதுவாக டெங்கு நுளம்பு கடித்தால் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் வரும். அது எல்லோருக்கும் ஒன்றுதான். அவரின் உடலில் இருக்கின்ற எதிர்ப்பு சக்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இது அவர்களுடைய உடலில் உள்ள எதிர்ப்பு சக்திகளை கொண்டு அவர்களுக்கு டெங்கு காய்ச்சலுடைய தீவிரத்தன்மை குறையும். ஆனால் டெங்கு நுளம்பு கடிப்பதனால் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் வருவது எத்தனை வீதம், அது எந்த அளவுக்கு டெங்கு நுளம்பு கடித்தால் டெங்கு காய்ச்சல் வரும்ங்கிறது எந்த அளவுக்கு? பொதுவாக டெங்கு நுளம்புக்கு ஈடிஸ் நொலும்புன்னு சொல்லுவார்கள். இலங்கையிலே ஈடிஸ் நொலும்பு மிக அதிகமாக காணப்படுகின்றது. டெங்கு நோய் வந்த ஒருவருடைய, டெங்கு என்பது ஒரு வைரஸ் நோய். ஒரு உடம்பிலே அந்த வைரஸ் காணப்பட்டால் டெங்கு நோய் வரும்.
எனவே டெங்கு நுளம்பு உரிய ஒருவரை இந்த நுளம்பு கடித்து அந்த வைரஸ் அந்த நுளம்புக்குள் சென்று அந்த நுளம்பு இன்னொருவரை கடித்தால் அது குறிப்பிட்ட அளவு அந்த வைரஸ் அவர் உடம்புக்குள் சென்றால் அது தானாக அவர்கள் உடம்பிலே பெருகி டெங்கு நோயை ஏற்படுத்தும். ஆனால் ஒவ்வொருடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றால் போல் அந்த நோயுடைய தீவிரத்தன்மை வேறுபடும். ஆனால் பொதுவாக தற்போது இருக்கிற அந்த குணங்குறிகளை பொறுத்தவரையில் டெங்கு ஏற்படுவது சாதாரணமாக ஒரு வைத்தியரை போய் அணுகினால் அவர்கள் சொல்லுவார்கள் 2 நாட்கள், எத்தனை நாட்கள் இந்த காய்ச்சல் உங்களுக்கு இருக்கின்றது, 3 நாட்களாக 3 நாள் பாருங்கள், அதுக்கு பிறகு போய் நீங்கள் இந்த 3 நாட்களுக்குள் சாதாரணமாக இந்த டெங்கு தீவிரமாகிற நிலைமை இல்லையா? பொதுவாக இந்த டெங்கு என்பது ஒரு வைரஸ் காய்ச்சல். பொதுவாக வைரஸ் காய்ச்சல் எல்லா வைரஸ் காய்ச்சலுக்கும் ஆரம்ப கட்டங்களிலே ஒரு பொதுவான சிம்டம்ஸ் தான் காணப்படும், அறிகுறிகள் காணப்படும். டெங்குவை பொறுத்தவரையிலும் அதிகமான காய்ச்சல் காணப்படும், உடல் வலி காணப்படும், மூட்டுகளிலே வலி காணப்படும், கண்களுக்கு பின்னால் அவர்களுக்கு அதிகமான வலி இருக்கும், அதே போன்று வாந்தி போவது, வயிற்றிலே நோவு ஏற்படுவது போன்று சோர்வு ஏற்படுவது போன்ற அந்த தன்மைகள் காணப்படும். இந்த தன்மைகள் குறிப்பாக ஏனைய நோமலான வைரஸ் காய்ச்சலுக்கும் இது வரக்கூடிய தன்மைகள். ஆனால் இந்த டெங்கு நுளம்புக்கு ஏற்படுகின்ற டெங்கு காய்ச்சலுக்கு ஏற்படுகின்ற வித்தியாசம் என்னவாக என்றால், இந்த டெங்கு வைரஸ் உடலுக்குள் சென்று உடலில் இரத்தத்திலே காணப்படுகின்றன அந்த குருதி சிறு தட்டுக்கள் சொல்லுவாங்க, பிளேட்லெட்னு சொல்லுவோம், அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கும், அதை அழிக்கும். அது அழிப்பதனால் அந்த பிளேட்லெட் நம்பர்ஸ் குறையும். அது அந்த குறைவு ஆரம்பிப்பது 3வது நாளில் இருந்து. எனவே தான் அந்த இரத்த பரிசோதனை மூலமாக நாங்கள் டெங்கு காய்ச்சலை கண்டுகொள்வதற்கு 3வது நாளிலே இரத்த பரிசோதனை செய்து பார்த்தால் ஒரு வைத்தியருக்கு அதனை பார்த்து கூற முடியும் இது டெங்குவாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்லி. சாதாரணமாக கூறக்கூடிய அறிவுரை, டெங்கு காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு செல்வது சரியா அல்லது தனியார் மருத்துவமனைக்கு செல்வது சரியா? இங்கே பிரச்சனை இருக்கிறது. அது அரச மருத்துவமனையிலே மொழி பிரச்சனை இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் சாதாரண மக்கள் போய் நான் சொல்கிறேன் தமிழ் மக்களை பொறுத்தவரையில். அதே போல தனியார் மருத்துவமனை போனால் அங்கு பணம் அதிகமாக அறவிடப்படும் என்றாலும் அவர்கள் நன்றாக கவனிப்பார்கள் என்றது. இந்த விடயத்திலே எது சரியான விடயமாக இருக்கும், நாங்கள் சரியான தீர்வாக இருக்கும்? நான் என்னிடம் கேட்டால் எங்கே நல்ல சிகிச்சை வழங்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் தான் டெங்கு மாத்திரமல்ல ஏனைய நோய்களுக்கும் ஒழுங்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக இலங்கையிலே அரச மருத்துவமனைகளிலே பொதுவாக இருக்கின்ற வைத்தியர்கள் எல்லோரும் ஒழுங்கான தரமான வைத்தியர்கள். எனவே அவர்கள் அந்த டெங்குக்குரிய அனைத்து விதமான சிகிச்சையை வழங்குவதற்கு தகுதியானவர்கள். எனவே பொதுவாக மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மனப்பாங்கு ஒரு டெங்கு போன்ற நோய்கள் இருந்தால் அரச வைத்தியசாலைக்கு சென்றால் எங்களுக்கு நல்ல சேவை கிடைக்கும் என்பதுதான் இருக்கின்றது. பொதுவாக தனியார் அந்த ஜிபி சென்டர்ஸ்களுக்கு வருகின்ற அதிகமான நோயாளர்களை பார்த்தால் அவர்கள் டெங்கு என இனங்காணப்பட்டால் உடனடியாக அரச வைத்தியசாலைக்கு செல்கின்றார்கள். ஏன்னா அந்த நம்பிக்கை இன்னும் இருக்கின்றது. அது அந்தந்த பிரதேசத்தில் உள்ள அரச வைத்தியசாலையில் ஒழுங்கான வைத்திய கிடைக்கின்றது. தற்பொழுதும் சுகாதார அமைச்சு அதனை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது, ஒழுங்கான சிகிச்சை வழங்கப்படுவது. தனியார் வைத்தியசாலையில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அந்த பொருளாதார இஷ்யூ. அவர்கள் அதுக்குரிய விடயங்களை இரத்த பரிசோதனை, அதுக்குரிய மருந்துகள் என்பதற்கு கூடிய அந்த காசு எடுப்பதனால் பொருளாதார பிரச்சனை காரணமாக தனியார் வைத்தியசாலைகளிலே மக்கள் போவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் பொதுவாக 2 இடங்களிலும் உரிய நல்ல சிகிச்சைகள் வழங்கப்படுகின்ற இடங்களாக இருந்தால் அங்கே சென்று எங்களுடைய இதுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு சமூக மருத்துவர் என்ற வகையில் இந்த சமூகத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றன. இருக்கிற போது ஒரு இடத்திலே டெங்கு நுளம்பு பெருகிற போது அந்த பெருகுகின்ற அந்த நுளம்பு மற்றவரையும் தாக்குகிறது. நான் எங்களுடைய வீடு சரியாக சுத்தமாக இருந்தால் கூட பக்கத்து வீடு சுத்தம் இல்லாமல் போன இந்த வகையில் டெங்கு நுளம்பு அதிகம் பரவக்கூடிய இடங்களாக தற்போது எங்கே சன நெரிசல் உள்ள இடங்கள் இருக்கின்றனவா அல்லது சாதாரண இடங்களில் எந்த அளவுக்கு இதை அரசாங்கம் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது, ஏன் இந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு ஆய்வு ஏதாவது? இந்த வருடம் ஏன் டெங்கு நுளம்பு பெருகி இருக்கின்றது, அது டெங்கு காய்ச்சல் கூட இருக்கின்றது என்று சொன்னால் அதிகமான மழை வீழ்ச்சி, பருவ மழை வீழ்ச்சி அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் எங்கள் சூழலிலே நீர் தேங்குகின்ற தன்மைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இந்த நீர் தேங்குகின்ற இடங்களிலே அந்த ஈடிஸ் நுளம்பு சென்று முட்டையிட்டால் 7 தொடக்கம் 10 நாட்களிலே அது முட்டை பொறுத்து அடல்ட் மஸ்கிட்டோ வந்து விடுகின்றன.
எனவே எங்கெங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கின்றனோ அங்கெல்லாம் நுளம்பு பெருக்கம் அதிகமாக இருக்கின்றன. இந்த நுளம்பு பெருக்கம், இந்த நீர் தேங்குகின்ற இடங்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றனோ அங்கே நுளம்பு அதிகமாக பரவுகின்றது. நாங்கள் இந்த 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 வாரத்தினை சுகாதார அமைச்சு டெங்கு ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தி நிறைய இடங்களிலே சென்று பார்க்கின்ற பொழுது அது இந்த வருடம் மாத்திரமல்ல, பொதுவாக நாங்கள் செல்கின்ற போது வீடுகளிலே எங்கேயெல்லாம் நுளம்பு பெருக்கம் காணப்படுகின்றனோ அங்கே எல்லாம் இந்த நீர் தேங்கும் பகுதிகள் அதிகமாக காணப்படுகின்றன. பொதுவாக நகர்ப்புறங்களிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் விளையாடுகின்ற சில விளையாட்டு உபகரணங்களை வெளியிலே வீசி செல்கின்றார்கள். அங்கே ஒரு 3 தொடக்கம் 4 நாள் அந்த நீர் தேங்கி நிற்பாக இருந்தால் அந்த நுளம்புடைய குடம்பிகள் உருவாகி விடுகின்றன. அதே போன்று பிளாஸ்டிக் கோப்பைகள், டயர்கள், பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுகளுக்கே சென்று பார்த்தால் அங்கே அந்த அவர்கள் பாவிக்கின்ற பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக்ஸ் அதில் ஒரு இடத்திலே அவர்கள் வைத்து விட்டு வருகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு ஒரு இடத்திலே வைத்து விட்டு வருகின்றார்கள். அதனை ஒழுங்கான முறையில் அகற்றாமல் அதிலே நீர் தேங்கி வருகின்றது. பீரிகள், அந்த நீர் வடிந்தோடுகின்ற பீரிகளிலே சுத்தம் செய்யாமல் இலைகள் அடைப்பட்டு நீர்கள் தேங்கி நிற்கின்றன. அது யாருமே பார்ப்பதல்ல. அங்கேயும் நிறைய நுளம்பு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. வெளிச்சூழல் தான் இந்த விடயங்கள் காணப்படுகின்றன. நாங்கள் பார்த்தால் வீட்டுக்குள்ளும் இந்த பிரச்சனை இருக்கு. வீட்டுக்குள்ளே குளிர்சாதன பட்டிகளிலே பின்பக்கம் காணப்படுகின்ற இடங்களிலே நீர் தேங்கி காணப்படுகின்றது. அதிலே நுளம்பு பெறுகின்றது. வாட்டர் டிஸ்பென்சரிலே அந்த கீழ்ப்பகுதி ஒன்று இருக்கின்றது. அந்த கழிவு நீர்கள் போய் சேருகின்ற இடங்கள் அந்த நீர் தேங்கி நிற்கின்றன. அதிலே நுளம்பு குடம்பிகள் காணப்படுகின்றன. நீர் தொட்டிகள், அதாவது பூச்சாடிகள் வீட்டுகளே காணப்படுகின்றன. அவர்கள் நீரை ஊற்றுகின்ற பொழுது அந்த கீழ்ப்பகுதியிலே நீர் தேங்கி நிற்கின்றது. அதிலே அந்த நீர்களிலே நுளம்பு குடம்பிகள் பெறுகின்றன. இவ்வாறு வீட்டுக்கு உள்ளவும் வீட்டுக்கு வெளியாலேயும் எங்கெங்கெல்லாம் நீர் தேங்குகின்ற பகுதிகள் காணப்படுகின்றனோ அங்கெல்லாம் நுளம்புகள் பெறுகின்றன. நுளம்பு பெறுகின்ற பொழுது அந்த பகுதிகளிலே டெங்கு காய்ச்சலும் அதிகமாக காணப்படுகின்றது. சாதாரணமாக இந்த நீர் தான் இந்த நுளம்புக்கு பிரதானமாக பெறுகின்ற இடம். அது அசுத்தமான இடங்கள் வைத்துக்கூடமே ஒரு குப்பை இந்த இடத்திலே இதற்கான வாய்ப்புகள் இல்லையா? அதாவது நீர் தேங்காத இடத்தில் இல்லை. ஈடிஸ் நுளம்பு என்பது சுத்தமான நீரிலே தான் பரவுகின்றது. சுத்தமான நீர் என்று சொல்லும்போது நான் சொல்ல சிறிய அளவான நீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களிலே இந்த ரம்புட்டான் பழம் சாப்பிட்டு விட்டு அந்த கோதை வீசுகின்றார்கள். அந்த கோதுக்குள் இருக்கின்ற நீரிலும் இந்த நுளம்பு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே சிறிய அளவிலே சுத்தமான நீரிலே தான் இந்த நுளம்பு பெறுகின்றது. இது உண்மையாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விடயம். இந்த நீர் பெறுகின்ற இடங்கள், அதாவது சிறிய அளவிலான நீர் பெறுகின்ற இடங்களிலே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சாதாரணமாக எந்த வயதினரை இந்த நுளம்பு அதிகம் தாக்குகிறது என்ற ஏதாவது ஒரு ஆய்வு இருக்கின்றதா? பொதுவாக இந்த டெங்கு நுளம்பினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றவர்கள் சிறுவர்களும் வயோதிபர்களும். ஆனால் எல்லோருக்கும் டெங்கு நுளம்பு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே இவர்களுக்கு தான் அதிகமாக காணப்படுகின்றன. ஏன் இவர்களுக்கு வருகின்றன நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த இன்னொரு முக்கியமான விடயம், இந்த டெங்கு நுளம்பு என்பது காலை மற்றும் மாலை நேரங்களிலே தான் அதிகமாக கடிக்கின்றது. எனவே பொதுவாக பாடசாலைகளிலே மாணவர்கள் இருக்கின்ற நேரம்தான் இந்த நுளம்பு கடிப்பதற்கான நேரம். எனவே ஒருவேளை சிறுவர்கள் பாடசாலைகள் இருக்கும் பொழுது அந்த நுளம்பு கடித்தலுக்கு உட்படுகின்ற பொழுது அது வர என்ன விசேஷத்தன்மை? நுளம்புகள் சாதாரணமாக மாலை வேளைகளில் தான் வரும். அந்த இந்த நுளம்புக்கு இந்த பகல் நேரத்தில் அது இந்த நுளம்புடைய பிஹேவியர் அவ்வாறு தான் உள்ளது. வழக்கம் இந்த பழக்க வழக்கம் இந்த அதிகமாக காலை நேரங்களிலும் மாலை நேரங்களில் தான் இந்த நுளம்பு கடிக்கின்றது. ஏதாவது விசேஷ ஒரு தன்மை கொண்ட அவ்வாறான இல்லை, இந்த வகையான நுளம்புகள் எல்லாம் அவ்வாறு தான் காணப்படுகின்றன. பொதுவாக பாதிக்கப்படுவது சிறுவர்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் காணப்படுகின்றார்கள். நான் ஆரம்பத்திலே நாங்கள் கூறியது போன்று இந்த தொற்றா நோய்களுக்கு உட்பட்ட நோயாளிகள், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படுகின்றது, அவர்களுக்கும் இது அதிகமாக வருகின்றது. அதே போன்று அந்த கர்ப்பிணி தாய்மார்கள், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருப்பதனால் மிகவும் கவனமாக அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு டெங்கு நுளம்பு வந்தால் அந்த பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே இவ்வாறான வயதில் உள்ளவர்களை நாங்கள் மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
இந்த டெங்கை பொறுத்தவரை இலங்கையை விட ஆசிய நாடு தெற்காசிய நாடுகளிலே எங்கு அதிகமாக இருக்கிறது? இந்தியாவிலும் நீங்கள் பார்த்தீர்கள், தமிழ்நாட்டை பார்த்தீர்கள், அது வேறு மாநிலங்கள் பார்க்கிற போது இலங்கையை விட மோசமாக அங்கு சுகாதார நிலைமைகள் காணப்படுகிறது. என்றாலும் கூட இந்த டெங்கு பரவலை பொறுத்தவரையில் இலங்கையில் தான் அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம்? இது ஏதாவது இந்த டெங்கு நுளம்பு காணப்படுகின்ற எல்லா பகுதிகளிலும் இந்த டெங்கு காய்ச்சல் காணப்படுகின்றது. பொதுவாக நீங்கள் மேற்கு நாடுகளை பார்த்தால் அங்கே டெங்கு நோய் தன்மைகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. காரணம், இந்த ஈடிஸ் நுளம்பினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆசிய நாடுகளிலே பொதுவாக இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளிலே டெங்கு பரவல் அதிகமாக காணப்படுகின்றது. வெப்ப சூழ்நிலை அதாவது இந்த நுளம்பு இருப்பது தான் அடிப்படை காரணம். ஈடிஸ் நுளம்பு இருக்கின்ற இடங்களிலே டெங்கு நோய்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த பகுதிகளிலே டெங்கு நுளம்பு அதிகமாக காணப்படுகின்றது. வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த டெங்கு நுளம்பை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழிவகை இருக்க போகுது? தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இது வந்து கொண்டிருக்கிறது. இலங்கை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கிழமையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நிச்சயமாக அரசியல் பிரச்சனை இருக்கும், அல்லது நோய் பிரச்சனை இருக்கும், அல்லது இயற்கையான இதுகள். இது வருடம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த டெங்கும் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த காலத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு முன்கூட்டிய ஏதாவது ஒரு வழிவகைகள்? நாங்கள் ஆரம்பத்திலே தொற்றா நோய்களுக்கு கட்டுப்படுவதற்கான விடயங்களை பார்த்தது போன்று இந்த தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவது, குறிப்பாக டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது 2 முக்கியமான விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். முதலாவது, நுளம்பு பெருக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நுளம்பு பெருக்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். நுளம்பு கடிப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 முக்கியமான விடயங்களையும் நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும். இதிலே இந்த நுளம்பு பெருக்கத்திலிருந்து எங்களை தவிர்த்து கொள்வதற்கு நான் ஆரம்பத்திலே கூடியது போன்று எங்களுடைய வீட்டுச் சூழல் நாங்கள் கட்டாயம் எங்கள் சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மக்களுடைய கதைக்கின்ற பொழுது உங்கள் வீட்டுச் சூழலை எப்போது நீங்கள் சுத்தம் செய்தீர்கள் என்று கேட்டால் சிலர் மாதக்கணக்கிலே சுத்தம் செய்கின்ற பழக்கம் இல்லை. எனவே தான் நாங்கள் கூறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை என்னவென்றால், வாரந்தோறும் குறைந்தது 30 நிமிடம், வாரந்தோறும் குறைந்தது 30 நிமிடம் உங்கள் வீட்டுச் சூழலை அவதானி, அதில் உள்ள நீர் தேங்குகின்ற பொருட்கள் ஏதாவது இருந்தால், அது நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று நாங்கள் வீசுகின்ற சிறுவர்கள் விளையாட்டு பொருட்களாக இருக்கலாம், அல்லது ஷாப்பிங் பேக்காக இருக்கலாம், சில பிளாஸ்டிக் குவளைகளாக இருக்கலாம். இவ்வாறான இடங்களிலே வாரந்தோறும் நாங்கள் அதனை சுத்தம் செய்தோம் என்றால் இந்த நீர் தேங்கும் பகுதிகளிலே நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். நுளம்பு பரவுவதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இது முதலாவது விடயம். அதே போன்று வீடுகளுக்கு உள்ளே காணப்படுகின்ற விடயங்கள் நான் குறிப்பாக ஆரம்பத்திலே கூறியது போன்று அந்த இடங்களையும் நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்திலிருந்து பிஹெச்ஐயோ இல்லாத ஒரு வைத்தியரோ வீடுக்கு வந்து பார்க்க வேண்டும் என்ற கட்டாய நிலையை தவிர்த்து நாங்கள் எங்கள் வீடுகளை சுத்தம் செய்து கொள்வோமாக இருந்தால் இது இந்த அளவு என்ன, நாங்கள் மழை பெய்வதை கட்டுப்படுத்த முடியாது. மழை அதிகமாக பெய்கின்ற பொழுது நீர் அதிகமாக தேங்கும். நீர் அதிகமாக தேங்குகின்ற பொழுது டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவும். எனவே இங்கே எங்களுடைய பிஹேவியர்ஸ் தான் இது மிக முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் இது ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ளமாக இருந்தால் டெங்கு நுளம்பை இவ்வாறு டெங்கு நுளம்பு பெருக்கம் வந்ததன் பின்னர் தான் நாங்கள் இதனை செய்ய வேண்டிய தேவையில்லை, அதனை செய்து கொள்ள முடியும். இது முதலாவது விடயம். அதே போன்று நுளம்பு கடிப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது, குறிப்பாக டெங்கு அதிகமாக காணப்படுகின்ற பகுதிகளிலே அல்லது நான் ஆரம்பத்திலே கூடிய காலை நேரம் மாலை நேரங்களிலே டெங்கு கடிப்பதிலிருந்து பாதுகாப்பதற்கு நீங்கள் வெளியே செய்கின்ற பொழுது அல்லது வீடுகளிலே நுளம்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த முழுமையாக உங்களை உடலை மறைத்து வருகின்ற ஆடைகளை பாவித்துக் கொள்ள முடியும். நுளம்பை இல்லாமல் செய்கின்ற சில விடயங்கள் இருக்கின்றது. நுளம்பு சுருள் பாவிப்பது, அவ்வாறான சில விடயங்கள் இருக்கு, அதனை பாவித்துக் கொள்ள முடியும். காலை மாலை நேரங்களிலே நீங்கள் தூங்குவதாக இருந்தால் மொஸ்கிட்டோ நெட்ஸ் நுளம்பு வலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சில இரசாயன திரவங்கள் காணப்படுகின்றன, அவைகளை அந்த கைகளிலே தோள்களிலே பூசுவதன் மூலமாகவும் நுளம்பு கடிப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இவ்வாறான விடயங்கள் செய்வதன் மூலமாக நாங்கள் நுளம்புத்திலிருந்து வார டெங்கு காய்ச்சலிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்ள முடியும். இதில் முக்கியமான இன்னொரு விடயம்தான், உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அது டெங்கு காய்ச்சலாகவும் இருக்கலாம், சாதாரண வைரஸ் காய்ச்சலாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு
ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அது டெங்கு அறிகுறிகளாக இருந்தாலோ இல்லாமல் விட்டாலோ இந்த காலங்களிலே ஒரு வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியருடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இதுவும் டெங்கு காய்ச்சலினால் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். மருத்துவ ரீதியாக ஏதாவது தடுப்பூசிகள் எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கனவா? உலக சுகாதார நிறுவனம் இது தொடர்பாக ஏதாவது ஒரு ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், தடுப்பூசிகள் மிக முக்கியமான ஒரு விடயம். இன்று உலகத்திலே பல நோய்களை நாங்கள் தடுப்பூசிகள் மூலம் இல்லாமல் செய்துள்ளோம். போலியோ என்ற நோய் இல்லாமல் போயுள்ளது. அவ்வாறு பல நோய்களுக்கான தடுப்பூசிகள் மூலமாக பல வகையான நன்மைகள் இருக்கின்றன. டெங்கை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு ஒழுங்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆய்வு ரீதியாக சில நாடுகளிலே அது பரிசோதனைக்கு உட்பட்ட நிலையிலே இருக்கின்றது. ஆனால் இன்னும் மனித பயன்பாட்டுக்கு பொருத்தமான நிலைக்கு அது வரவில்லை. அதனால் இன்னும் அந்த இலங்கையிலே டெங்குக்குரிய தடுப்பூசி காணப்படவில்லை. தெற்காசியாவை பொறுத்தவரையில் எங்கு டெங்கு அதிகமாக பரவக்கூடிய நாடாக இருக்கிறது? பொதுவாக டெங்கு அதிகமாக பரவுவது என்பது அந்த நாட்டுடைய மக்களுடைய சனத்தொகையை பொறுத்தது. இந்தியாவிலே அதிகமாக சனத்தொகை காணப்படுகின்றது. அங்கே நம்பர்ஸை பொறுத்தவரையில் அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று தெற்காசிய நாடுகளிலே பொதுவாக எல்லா இடங்களிலும் அந்த டெங்கு நோய் அதிகமாக இருக்கிறது. அந்த சத்துள்ள உணவுகளை சாப்பிடுற போது இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக வருகிற போது இந்த டெங்கு வராது என்று இதுக்கு காரணம் நான் கேட்பது, கொரோனாவை பொறுத்தவரையில் இலங்கையை விட பார்க்கிற போது இந்தியாவில் அந்த கொரோனா தாக்கம் குறைவாக இருந்தது சொல்லப்பட்டது. அதாவது அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற சாப்பாடுகளை பொறுத்தவரை, உணவுகளை பொறுத்தவரை, அவர் எடுத்துக்கொள்கிற உணவுகள், இலங்கை பொறுத்தவரையில் இங்கு துரித உணவு பொழுது இருந்தாலும் கூட அங்கு இன்னும் அந்த பாரம்பரிய உணவு இருக்கிறது. இது எந்த அளவுக்கு நாங்கள் முதலில் காய்ந்த விடயம்தான் என்றாலும் அதற்கு எந்த அளவுக்கு இந்த நேரத்திலே, அதாவது டெங்கு ஏற்பட்ட நேரத்திலே உணவு வகைகள் எந்த வகையாக இருக்க வேண்டும்? சாதாரணமாக ஒரு காய்ச்சல் ஏற்பட்ட பின்னர் வைத்தியர்கள் கூறுகிற காரணம் தான் உணவு வகைகளை விடுத்து நீராகாரம் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று. இந்த இடத்திலே என்ன? பொதுவாக டெங்கு நோய் ஏற்படுகின்ற ஒருவருக்கு அவருக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை தான் நான் ஆரம்பத்திலே கூறினேன், அந்த குருதி சிறுதட்டுகள் பிளேட்லெட்ஸ்லேயே நம்பர்ஸ் குறைவது. இந்த நம்பர்ஸ் குறைவதனால் அவர்களுடைய உடலிலிருந்து நீர் இழப்பு அதிகமாக ஏற்படுகின்றது. எனவே இரத்தத்துடைய அளவு குறைகின்றது. இதனால் அவர்கள் சோர்வு ஏற்படுகின்றார்கள். உடல் உறுப்புகள் இயங்க இயலாத ஒரு நிலைக்கு ஏற்படுகின்றார்கள். உடலில் இருந்து இரத்த கசிவு ஏற்படுகின்றது. இதுதான் நாங்கள் டெங்கு ஹிமரேஜிக் ஃபீவர்னு சொல்லுவோம். இவ்வாறு ஏற்படுகின்ற போது அவர்களை ஐசியூவிலே அட்மிட் பண்ணி தான் அவர்களுக்குரிய மருத்துவங்கள் செய்யப்படுகின்றன. எனவே இந்த டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரையிலே நீர்த்தன்மைகள் அவர்களுக்கு குறைகின்றன. எனவே அவர்கள் மிக முக்கியமாக அவர்களுக்கு செய்கின்ற சிகிச்சை முறை அவருடைய உடலில் உள்ள நீரை பாதுகாத்துக் கொள்வது. அதுக்கு தான் நாங்கள் அட்மிட் பண்ணி அவர்களுடைய அந்த சேலைன் கொடுப்பது, அவர்களுடைய யூரின் அவுட்புட், சிறுநீர் எந்த அளவு வெளியாகின்றது என்பதை மானிட்டர் பண்ணுவது, அவர் உடலுக்கு தேவையான அந்த நீரினை ஒழுங்கான முறையிலே கொடுத்து கொள்வது, அதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். எனவே வைத்தியசாலைக்கு அனுமதிப்பது முக்கியமான நோக்கம் அந்த நோயாளியை ஒழுங்கான முறையில் கண்காணித்துக் கொள்வதும் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான இந்த நீர் சத்தை ஒழுங்கான முறையிலே வழங்குவதும் தான். எனவே இன்னொரு விடயம்தான், காய்ச்சல் பொதுவாக ஏற்பட்டால் எங்களுக்கு சாப்பிட முடியாது. நாங்கள் நிறைய பேரை பார்க்கின்றோம், காய்ச்சல் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது வாயிலே கசப்பு தன்மை ஏற்படும், உணவிலே ஒரு விருப்பமின்மை ஏற்படும். அதனால் நிறைய பேர் சாப்பிடாமல் இருந்து விடுகின்றார்கள். ஆனால் இந்த நேரங்களிலே சுகாதாரமான முறையிலே உள்ள உணவுகளையும் இலகுவாக செமிபாடடையக்கூடிய உணவுகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நீராகாரங்கள், கஞ்சி, சூப், இது போன்ற விடயங்கள், பால் குடித்து கொள்ளையிலும் இளநீர் குடித்து கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி மிகவும் இலகுவாக செம்முபாடு அடையக்கூடிய பழங்கள், பழத்தினால் செய்யப்படுகின்ற ஃப்ரூட் ஜூஸ், இதுகளை அதிகமாக அருந்தி கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். இவைகள் உடலுக்கு செல்வதனால் எங்களுக்கு விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் அதிகமாக செல்வதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கின்றது. எனவே அந்த உடல் வைரஸோடு தாக்கம் புரிந்து வைரஸுடைய தாக்கத்தை குறைக்கின்ற தன்மை உடலிலே ஏற்படுகின்றது. இதனால் அந்த டெங்கு காய்ச்சலினால் ஏற்படுகின்ற தீவிரத்தன்மை குறைகின்றது. இந்த நீர் குறைகின்ற பொழுது உடலுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற தீவிரத்தன்மை அதிகரிக்கின்றது. எனவேதான் இந்த காலங்களிலே பொதுவாக இந்த 3 நாட்கள் அவர்கள் பரிசோதனைகள் மேற்கொண்ட வரையும்
வைத்திய ஆலோசனையாக நாங்கள் கூறுவது, நீங்கள் உங்கள் சாப்பிட முடியாவிட்டாலும் நீங்கள் அதிகமாக நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது. சாதாரணமாக இந்த நோய் பரவல் அல்லது நோய் தடுப்பு என்ற விடயத்திலே நாங்கள் இந்த மருத்துவ முறைகளை பிரித்துக் கொள்ளலாம். சாதாரணமாக பாரம்பரிய முறை இருக்கிறது, அதே போல ஆயுர்வேத முறை இருக்கிறது, அதே போல அலோபதி என சொல்லப்படுகிற ஆங்கில மருத்துவ முறை இருக்கிறது. இதிலே இந்த பாரம்பரிய மருத்துவ முறை அல்லது இந்த ஆயுர்வேத மருத்துவ முறை அதிலும் இந்த டெங்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதாவது சேர்த்துடுங்க. உங்களுக்கு தெரியும், சுகாதார அமைச்சில் இருப்பதனால் அவ்வாறான திட்டங்கள் ஏதாவது செயற்படுத்தப்படுகிறதா இல்லைங்க பொறுத்தவரையில்? முதல்ல இந்த இதில் எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் முதலாவதாக நாங்கள் செய்கின்ற விடயம்தான் டெங்கு நோயை அடையாளப்படுத்திக் கொள்வது. அதற்கு இந்த இரத்த பரிசோதனைகள் அது ஆயுர்வேத இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் மெடிசினாக இருந்தாலும் சரி, சித்த யுனானி எந்த வைத்திய முறையாக இருந்தாலும் சரி, அவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய விடயம் இந்த இதனை இரத்த பரிசோதனை மூலமாக நோயை கண்டுபிடித்து கொள்வது. அதன் பின்னர் அவர்களுக்குரிய ஒவ்வொரு முறை இருக்கும், அதனை நாங்கள் அந்த முறைப்படி செய்து கொள்வது. இதிலே மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு பிழையான ஒரு கருத்து தான், அதாவது வைத்திய சாலை அல்லது வைத்தியரை அடையாளம் காண்பது. பொதுவாக இலங்கையிலே ஒரு முறை இருக்கின்றது. ஒரு வைத்தியராக இருந்தால் அவர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா மெடிக்கல் அசோசியேஷனில் வெஸ்டர்ன் மெடிசின் செய்கின்றவர்கள் அல்லது ஆயுர்வேத வைத்தியராக இருந்தால் அவருக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் இருக்கும். இவ்வாறு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனராக இருந்தால் அவர்கள் உரிய முறையிலே அந்த நோயாளியை வழி நடத்துவார்கள். அதாவது வைத்தியசாலைக்கு அனுமதிப்பதில்லையா, இவரை வீட்டிலிருந்து நாங்கள் வைத்தியம் செய்து கொள்ள முடியுமா என்கின்ற அந்த அறிவு அவர்களிடம் இருக்கின்றது. எனவே நாங்கள் போகின்ற வைத்தியர் ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனரா என்பதை பார்த்து அவரிடம் சென்றால் அந்தக்குரிய ஒழுங்கான முறையை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அவ்வாறான முறைகள் தற்போது செயற்படுத்தப்படுகிறது. அதாவது ஆயுர்வேத வைத்தியசாலையில் இந்த முறை ஏதாவது ஆயுர்வேத வைத்தியசாலைகளிலும் அதுக்குரிய வைத்தியர்கள் இரத்த பரிசோதனை செய்கின்றார்கள். நான் கேட்கிறேன், இந்த சிகிச்சை முறைகள் எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கும் அதுக்குரிய முறைகள் இருக்கிறது. சாதாரண கிராமிய மக்கள் அதிகமாக ஆங்கில மருத்துவத்தை விட இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை விரும்புகிறார்கள். தமிழ் மக்களை விட சிங்கள மக்கள் கூடுதலாக ஆயுர்வேதத்தை விரும்புகிறார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் இந்த டெங்கு ஏற்பட்டால் அது அரச மருத்துவமனையை சொல்லப்படுகிறது, அது ஆயுர்வேத அரச மருத்துவமனைகளும் காணப்படுகின்றன. அங்கே சென்றால் அதற்குரிய ஒழுங்கான முறையில் சிகிச்சைகள் வழங்கப்படும். நிச்சயமாக அவர்கள் அறிவுரை கூறுவார்கள் ஆங்கில மருத்துவத்தை எடுக்க சொல்லி சில வேளைகளில். இந்த விடயத்திலே நாங்கள் இன்னும் சில, அதாவது இந்த டெங்கு நுளம்பு பரவுகிற விதத்தை பார்க்கிற போது இப்பொழுது கட்டுப்பாட்டு விதிகள் சில செய்யப்படுகின்றன. அரசாங்கம் முழுமையாக இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருது. எந்த அளவு காலத்துக்குள் சுகாதார அமைச்சு யோசிக்கிறது இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று? பொதுவாக இதுவரைக்கும் நம்பர்ஸ் கூட்டிகிட்டு தான் போகுது. உதாரணமாக நீங்கள் ஜனவரி மாதத்தில் எடுத்துக்கொண்டால் குறைந்தது ஒரு 7,000-8,000 இருந்தது. இந்த ஜூன் மாதத்திலே 15,000 16,000 வரையில் அதிகரித்துள்ளது. பருவப்பெயர்ச்சி மழையுடைய தன்மையை பொறுத்து தான் இதனுடைய நம்பர்ஸை நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். அதே போன்று எங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து, எங்களுடைய பிஹேவியரை பொறுத்து தான் டெங்கு எந்த அளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று நாங்கள் கூற முடியும். எனவே இந்த 2 விடயங்களை வைத்து தான் நாங்கள் கூற முடியும். இப்போது உறுதியாக எங்களுக்கு இந்த காலங்களிலே இது குறையும் என்று கூற முடியாது. பொதுவாக பருவப்பெயர்ச்சி மழை இன்னும் ஒரு மாதங்களில் குறைவாக இருந்தால் அதன் பின்னர் டெங்கு வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாட்டாலும் கூட இது பெருகின்ற விதத்தை பார்க்க போது இன்னும் கூட போகிறது. இந்த விடயத்தில் இன்னும் ஒன்று விதத்தை பார்க்க வேண்டும். இந்த பெருகின்ற விதத்தை பார்க்கிற போது மக்கள் பாதிக்கப்படுகிற அளவு கூட போகிறது. அப்படி என்றால் இந்த மக்கள் எந்த விடயத்தை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொல்வது. கிராமத்தை பொறுத்தவரை அல்லது வீட்டை பொறுத்தவரை ஒருவர் வீட்டில் இருக்கிற அசுத்தம் அடுத்தவரை தாக்கமாக இருந்தால் ஏதாவது ஒரு அவசர நிலைமையை கொண்டு வந்து இதனை கட்டுப்படுத்தக்கூடிய சுகாதார அவசர நிலைமைகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான இன்னும் அந்த சுகாதார அவசர நிலைக்கு போற அளவு
அளவுக்கு இன்னும் டெங்கு நிலைமை வரவில்லை. ஆனால் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த அரச நிறுவனங்கள் காணப்படும், குறிப்பாக பாடசாலைகளில். இன்று பாடசாலைகளில் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அங்கேயும் டெங்கு நுளம்புடைய குடம்பிகள் நிறைய இடங்களிலே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பாடசாலைகளை பாதுகாப்பது அந்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. எனவே பாடசாலைகளிலும் நான் கூறியது போன்று எங்களது வீட்டு சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று பாடசாலைகள் ஏனைய அரச நிறுவனங்களையும் ஒழுங்கான முறையிலே இந்த பாதுகாத்து, குறிப்பாக ஏனைய அரச நிறுவனங்களிலே அங்கே வேலை செய்கின்றவர்கள் அதுக்குரிய முறையிலே அதனை பாதுகாத்துக் கொள்வார்கள். பாடசாலையை பொறுத்தவரையிலே பெற்றோர்கள் தான் அதனை பார்க்க வேண்டும். அதுக்குரிய சுற்றுநிற்பங்களும் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலையில் அந்த அதனுடைய மேனேஜ்மெண்ட், மாணவர்கள், பெற்றோர்கள் ஒழுங்கான முறையிலே வாரந்தோறும் சுற்றுச்சூழலை அவதானித்து அதில் உள்ள அந்த சுத்தம் செய்து கொள்வது. நான் மூன்றாவது ஒரு விடயம், நான் ஆரம்பத்திலே கூறிய அந்த 2 விடயங்களுக்கு மேலதிகமாக நான் ஒரு விடயம் கூற வேண்டும். இந்த உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது. பொதுவாக இன்று எங்கள் நிறைய அதிகமான மக்கள் நினைக்கின்றார்கள் காய்ச்சல் என்றால் 2 பாராசிட்டமால் வில்லைகளை போட்டுக்கொண்டு இருந்து கொண்டால் சரியாகிவிடும் என்று நினைக்கின்றார்கள். டெங்கு காய்ச்சலிலே முக்கியமான ஒரு விடயம், 3வது நாள் காய்ச்சலுக்கு பின்னர் காய்ச்சல் வருவாது. காய்ச்சல் 3 நாளோடு நின்றுவிடும். அதன் பின்னர் அவர்களுக்கு அந்த உடல் மாற்றங்கள், சோர்வடைதல், தலை சுற்று வருதல், மயக்கம் வருதல், வயிற்றிலே தீவிரமான வலி வருதல், இவ்வாறான விடயங்களாக இருந்தால் அது டெங்குடைய ஆபத்தான நிலை என்பதற்கு அறிகுறி. எனவே தான் அந்த 3வது நாள் இரத்தம் பரிசோதனை செய்து கொள்வது. இதில் இன்னொரு முக்கியமான விடயம்தான், இல்லை அது டெங்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற உடல் வலியை குறைப்பதற்காக வேண்டி மக்கள் வலி மாத்திரைகளை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அது இபுப்ரூஃபன் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. NSAIDs என்று டைக்ளோஃபெனிக் சோடியம் என்கின்ற சில, அதாவது வலியை குறைப்பதற்காக வேண்டி இதனை சிலர் ஃபார்மசிகளுக்கு சென்றவுடன் அங்கே இருக்கின்றவர்களும் கொடுத்து விடுகின்றார்கள். அதுவும் ஒரு பிழையான நடைமுறை. அதனை பயன்படுத்துகின்றார்கள். இந்த வலி மாத்திரைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் குறைகின்ற பிளேட்லெட்ஸ் நம்பரை தீவிரமாக குறைக்கும். எனவே காய்ச்சல் வந்தால் பாராசிட்டமால் தவிர்ந்த ஏனைய மாத்திரைகளை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் உரிய முறையிலே வைத்தியருடைய ஆலோசனையை பெற்று பயன்படுத்துவதுதான் மிக முக்கியம். ஏனால் கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்தோம், நிறைய இவ்வாறு மருந்துகளை பாவித்து 3வது நாள் மிகவும் தீவிரமான நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகின்றார்கள். அது தீவிர சிகிச்சையின் பின்னர் நிறைய பேர் இறந்து விடுகின்றார்கள். எனவே மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் நீங்கள் பாராசிட்டமால் வில்லைகள் தவிர வேறு எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வைத்திய ஆலோசனையை உரிய முறையில் பெற்றுக்கொள்வது இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். முக்கியமான 2 கேள்வியை கேட்க வேண்டும். இந்த டெங்கு ஏற்பட்டவுடன் மக்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இந்த டெங்கு நோய் தனக்கும் வந்துவிட்டதுங்கிற ஒரு இது எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த தேக ஆரோக்கியத்தை பாதிக்கிறது? நான் பொதுவாக கூறுவோம், டெங்கு நோய் ஏற்பட்டதன் பின்னர் ஒருவர் ஒழுங்கான முறையிலே ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவோம். பாடசாலை மாணவர்களாக இருந்தால் குறைந்தது 5 தொடக்கம் 7 நாட்கள் நீங்கள் வீடுகளிலே ஒழுங்கான முறையிலே ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறுவோம். அதே போன்று ஒரு பெரியவராக இருந்தாலும் டெங்கு நோய் ஏற்பட்டால் குறைந்தது ஒரு கிழமையாவது அவர்கள் உடலிலே ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கூறியதுக்கு முக்கியமான காரணம், இந்த டெங்கு நோய் உடல் தாக்கம் ஏற்பட்டு அவர்கள் அந்த அபாயகரமான நிலையிலிருந்து நோமலான நிலைக்கு வந்ததன் பின்னர் உடல் பழைய நிலைக்கு மாறுவதற்கு குறைந்தது 7 நாட்கள் எடுக்கின்றன. அந்த நேரங்களிலே தீவிரமான வேலைகள் விடயங்கள் செய்வதனால் உடல் இன்னும் சோர்வடைகின்றது. அதனால் இன்னும் அவர் பழைய தாக்கங்களுக்குள்ள அந்த டெங்கு வைரஸுடைய தாக்கங்கள் இன்னும் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே டெங்கு நோய் ஏற்பட்டால் நீங்கள் குறைந்தது 1 வாரமாவது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே நீங்கள் கூறியது போன்று மக்கள் மனதளவிலே பயப்படுகின்றார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள். டெங்கு நோய் எனக்கு வந்துவிட்டால் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் டெங்கு நோய்க்கு பின்னர் ஒழுங்கான முறையிலே நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியரை நாடி ஒழுங்கான வைத்தியத்தை மேற்கொண்டால் அதன் பின்னர் பல பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. இறப்பு ஏற்படுவதற்கான அல்லது உடலிலே நிரந்தரமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக ஒரு முறை டெங்கு ஏற்பட்டவருக்கு மீண்டும் ஒரு முறை டெங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நான் அதை பற்றி நான் சொல்லுகின்றேன். எனவே இந்த டெங்கு ஏற்பட்டவர்கள்
ஒழுங்கான முறையில் ரெஸ்ட் எடுத்துக்கொள்வது, மனதளவில் நீங்கள் அவர்கள் பயப்பட தேவையில்லை. என்றால் அந்த ஆரம்ப அந்த 5-6 நாட்களிலே இருந்து அவர்கள் விடுபட்டு விட்டார்களாக இருந்தால், அவர்களுடைய பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கை கூட ஆரம்பித்ததாக இருந்தால் அதன் முழுமையாக அவர்கள் சுகதேகியாக மாற வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பார். மனதில் அவர்கள் பயந்து கொண்டு அதனால் பயப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. இன்னொரு விடயம், ஒருவருக்கு ஒரு தரம் டெங்கு நோய் ஏற்பட்டால் மீண்டும் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆம், மீண்டும் அந்த நுளம்பு கடிப்பதனால் வருகின்றது, டெங்கு காய்ச்சல் வர சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பொதுவாக நாங்கள் கூறுவோம் அந்த சிக்கன் பாக்ஸ் ஒருவருக்கு வந்தால் திருப்பி வராது என்று கூறுவோம். அதுக்கு காரணம் என்றால் சிக்கன் பாக்ஸ் என்பது ஒரு வகையான வைரஸ் தான். அந்த வைரஸ் உடலுக்குள் வந்தால் உடல் அதுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளும். எனவே 2வது முறை அந்த வைரஸ் வருகின்ற பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி போதுமாக இருக்கும் அந்த நோய் ஏற்படுவதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு. டெங்குவை பொறுத்தவரையிலே 4 வகையான வைரஸ் காணப்படுகின்றது. டெங்கு 1, 2, 3, 4 என்று சொல்லி. எனவே ஒரு வகையான வைரஸ் கடித்து வைரஸ் வந்தால் நொலும்பு அந்த உடல் அதுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொண்டாலும் வேறொரு வகையான வைரஸ் வருகின்ற பொழுது அதற்கும் டெங்கு காய்ச்சல் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், 2வது அல்லது 3வது ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் வருவதாக இருந்தால் உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். காரணம், அந்த 1வது தரம் வருகின்ற பொழுது உடலிலே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொண்டாலும் அதே வைரஸினால் 2வது தரம் வருகின்ற பொழுது அந்த வைரஸுக்கு எதிரான நோய் தாக்கங்கள் உடலிலே மிகவும் அதிகமாக ஏற்படுவதனால் அவர்கள் இலகுவாக அந்த தீவிர நிலைக்கு அவர்கள் போகின்றார்கள். எனவே முதல் தரம் டெங்கு வந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2வது முறை டெங்கு வருகின்ற பொழுது சில நேரங்களில் அவர்களுக்கு தீவிர தன்மைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இறுதி கேள்விக்கு போகலாம். இந்த டெங்குவை தவிர தற்போது இலங்கையில் மிக தீவிரமாக பரவி வரும் ஏனைய காய்ச்சல் அல்லது இந்த நோய் ஏதாவது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா? ஆம், இந்த காலப்பகுதியிலே இந்த டெங்கு தவிர ஒரு வகையான சுவாச வைரஸ் நோய் ஒன்று பரவி வருகின்றது. அதிகமாக மக்கள் தடிமல், இருமல், தொண்டை வலி, தலைவலி, வாந்தி, வயிற்றோட்டம் போன்ற அறிகுறிகளுடன் வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள். இது சாதாரணமாக வருகின்ற ஒரு சுவாச பாதையிலே ஏற்படுகின்ற ஒரு வகையான வைரஸ் நோய் ஒன்று. இது அதிகமாக பரவுகின்றது. உதாரணமாக பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. வேலை செய்கின்ற இடங்களிலும் இன்று அதிகமான மக்கள் ஒருவருக்கு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கும் அது வருகின்றது. இது சுவாச ரீதியாக பரவுகின்ற நோய். அதாவது நாங்கள் தும்மும் பொழுது, இருமும் பொழுது எங்களுடைய அந்த சுவாச துளிர்கள் இன்னொருவருக்கு செல்வதனால் வருகின்ற ஒரு நோயாக காணப்படுகின்றது. இதனை தவிர்த்து கொள்வதற்கு முதலாவதாக உங்களுக்கு இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் பாடசாலைக்கு செல்வதிலிருந்தும் அல்லது வேலைக்கு செல்வதிலிருந்தும் ஒரு லீவ் என்று எடுத்துக்கொள்வது மிக முக்கியமானது. வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியருடைய ஆலோசனையுடன் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏனையவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு ஒழுங்கான முறையிலே அந்த முகக்கவசங்கள் அணிந்து கொள்வது, தும்மும் பொழுது இருமும் பொழுது பாதுகாப்பான முறைகளிலே நாங்கள் நடந்து கொள்வது, இதன் மூலமாக இந்த வைரஸ் நோயை நாங்கள் பரவுவதிலிருந்து, சுவாசம் தொடர்பான இந்த வைரஸிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். நன்றி வைத்தியர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கின்றீர்கள். தற்போது தேவையான தகவல், மக்களுக்கு சென்றடையக்கூடிய தகவல். எனவே உங்களோட வருகைக்கு அதே போல் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு அவேர்னஸை ஏற்படுத்த வேண்டும். அவர்களும் இந்த டெங்கு கட்டுப்பாட்டிலே ஒரு பங்காளர்களாக, பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களை சுகாதார தகவல்களை மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்கு இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் சார்பாக, சுகாதார அமைச்சு சார்பாக நாங்களும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சூரியன் சொந்தங்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பொருத்தமான நிகழ்ச்சியாக இருந்திருக்க நினைக்கின்றேன். இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் இது பொருத்தமான நிகழ்ச்சி நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.